அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பொங்கலை சூப்பரா கொண்டாடுங்க. இன்னைக்கு நாங்க பொங்கல் வைக்க போறோங்க வீட்டுல. ஏற்கனவே காலையில் பாத்தீங்கன்னா இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன பொங்கல் வைக்க போறோம்? இன்னைக்கு பூ பொங்கல், சக்கரை பொங்கல் வைக்க போறாங்க. அப்படியா? ரெண்டு பொங்கல் இன்னைக்கு. ரெண்டு பொங்கல். அது தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். குலதெய்வத்து விளக்கொண்டு வச்சிருக்கேன். அது பருத்தி வைக்கணும். விநாயகர் பார்த்தீங்கன்னா மஞ்சள்ல பிடிச்சி வச்சிருக்கு. வீமா எடுமா போய் பொங்கல் வைக்கிறதுக்கு இதுல ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. ஃபர்ஸ்ட் தடவை நம்ம நல்லா கழிஞ்சிட்டு அந்த தண்ணியை வெளியே ஊத்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்திடலாங்க. நம்ம பானைய அடுப்புல வச்சிடலாங்க. வச்சு அழகா பானை அடுப்புல வச்சாச்சு. இப்ப நம்ம அரிசி கடையிற தண்ணியை இதுல சேர்த்துக்கலாங்க. வெள்ளம் தட்டியாச்சா? இல்லைங்க, வெள்ளம் தட்டிருங்க. நீங்க நானே தட்டிட்டா? பொங்கல் 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 சடுது. நான் ரைஸ் போடுறியா? ஆமாங்க. நானும் போடணுமா? என்னமா ரைஸ் போட்டாச்சு, பொங்கல் ரெடி ஆயிருச்சா? என்ன விளைன்னு இருக்கு? பொங்கலுக்கு ரெடி ஆயிட்டே இருக்குதுங்க. ஓ, அடுத்தது வெல்லம் போடணுமா? வெல்லம் சேர்த்தும் போது தட்டாது. அடுத்தது வெல்லம் சேர்த்திக்கலாங்க. போடு, நிறைய போடு வெல்லம் தண்ணிக்கு. போன தடவை இது பத்தவே இல்லை, நிறைய போடு. என்னங்க வெல்லம் கலராவே இல்ல, வெளியே எல்லாம் சக்கரை மிக்சிங் தான். நீங்க பார்த்து வாங்க தெரியும் வாங்கிருக்கீங்க. சரி, போதும் பொங்கல் கலரா வரும். போதும். என்னமா இன்னைக்கு இப்போ பொங்கலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது என்ன பண்ண பலகாரம்ல என்ன பண்ண பொங்கலுக்கு? இன்னைக்கு பலகாரம் முறுக்கு போட்டு வச்சிருக்கீங்க. முறுக்கு வேற தட்டை கூட பட்டப்பட்டே போய் அது போட்டு அதுவும் போட்டு வச்சிருக்கேன். சரி, இப்ப தம்பி எல்லாம் நாளைக்கு வர்றானு, அவங்களுக்கு என்ன பண்ண போறா? ஸ்வீட் வந்து ரவா லட்டு போட்டுடலாமா? ரவா லட்டு போட்டுடலாங்க. கொஞ்சம் உளுந்து வடை, பாயாசம் அதெல்லாம் செஞ்சிடலாமா? நாளைக்கு அது பண்ணிக்கலாம். சரி, அப்ப இன்னைக்கு வந்து இது முறுக்குமோ தட்டை முறுக்கு, சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து இந்த பால் பொங்கல். ஓகே. ஏற்கனவே நான் முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில வறுத்து வச்சிருக்கேங்க. அதை சேர்த்திடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும் பொங்கல் ரெடியா. ஏலக்காய் தூளா வச்சிருக்கோம், நம்ம இது சேர்த்துக்கலாங்க. ஓ, இன்னைக்கு என்ன கருப்பு திராட்சை சேர்த்திருக்கியா? கருப்பு திராட்சை போட்டிருக்கேங்க. வெள்ளை திராட்சையும் கலந்துருக்கு. கலர் ஓகேவாங்க? ஓகே, சூப்பர் கலரா வந்திருக்கு. அப்படியே தீயை கம்மி பண்ணிடு. அது சூப்பரா அப்படியே ரெடி ஆயிடும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சுமா? பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்ப இறக்கி வச்சுட்டு அடுத்தது என்ன பொங்கல் வைக்கிற? அடுத்தது பூ பொங்கலுங்க. பூ பொங்கல் வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிடலாமா? ஆமாங்க. சரி, இறக்கி வச்சிருங்க. பூ பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்தணுமா? ஆமாங்க. இப்போ சக்கரை பொங்கல் வந்து அளவா வச்சுட்டு இது நிறைய வச்சிருக்க. அப்போ நம்ம 4 பேர் தானே இருக்கறோம். ஓ, அதனால சக்கரை பொங்கல் குறைய வச்சிட்டு. பொங்கல் கம்மியா வச்சிருக்கேன். ஓகே. இது வெள்ளை பொங்கல் வந்து பொங்கல் கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சோம்னா மத்தியானம் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஓ, அதுக்காக நிறைய வைக்கிறியா? நிறைய வைக்கிறேன். ஓ, இது வெள்ளை பொங்கல் செய்யறீங்களா? இதுக்கு என்ன ஊத்தி சாப்பிடுறதுக்கு என்ன குழம்பு என்ன செய்ய போற? பாரம்பரியான குழம்பு பொங்கலுக்கு நம்ம எப்பயுமே வருஷம் வைக்கிறோம்னா ஒரே ஒரு குழம்பு பாத்தீங்கன்னா அவரைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை எல்லாம் போட்டு கொஞ்சம் சாம்பார் மாதிரி குழம்பு மாதிரியா? குழம்பு மாதிரிங்க. குழம்பு மாதிரி தேங்காய் ஜீரகம் எல்லாம் அரைச்சு ஊத்தி. ஓ, சூப்பரா இருக்குமே இது. சூப்பரா இருக்கும். ஆமா. பச்சரிசி போட்டு செய்யற பொங்கலுக்கு அது நல்லா இருக்கும் குழம்பு. ஓகே ஓகே. பச்சரிசி சேர்த்து அந்த பொங்கல் வைக்கிறோம் இல்லங்க, அந்த சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்கும் அந்த குழம்பு. ஓகே. இப்போ என்ன தண்ணி ஊத்தியாச்சு, தண்ணி கொதிக்கணும். அடுத்து அந்த பொங்கல் வச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு
சாமி கும்பிடுறதுக்கு சக்கரை பொங்கல் ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். சக்கரை பொங்கல் அஸ்தல இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்கு. இப்ப வெள்ளை பொங்கல் நான் வைக்கிட்டாமா? வைங்க. காய்கறியும் போட்டு குழம்பு வச்சாச்சா? நல்ல வாசனை தூக்குது, அப்படியே சூப்பரா இருக்கு. ஒயிட் பொங்கலுக்கு அப்படியே வைமா, அது அப்படியே. இன்னும் 2 தேங்காய் உடைச்சிருக்கோம். கொண்டு வந்து நம்ம குலதெய்வத்துக்குங்க, சூரிய பகவான். ஓகே ஓகே. ரெண்டு பொங்கல் வச்சு சூப்பரா நாங்க வழிபாடு பண்ணியாச்சுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே நல்ல வருஷமா அமையட்டும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். Bye.